வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தை பற்றி தான் பேச போகிறோம். தீமையின் உருவமான மகிஷாசுரனை அன்னை துர்காதேவி எப்படி வதம் செஞ்சாங்க, அவங்க உருவானத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்கை என்றால் வடமொழியில் வெல்ல முடியாதவள் என்று பொருள். தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவளே அன்னை துர்காதேவி. அசுரர்களின் கொடுமையில் இருந்து உலகை காக்க முப்பெரும் தேவர்களால் இணைந்து உருவாக்கிய மகாசக்தியே அன்னை துர்காதேவி ஆவாள். முன்னொரு காலத்தில் ஏம்பன் என்ற அசுரனுக்கும் ஒரு எருமைக்கும் மகனாக பிறந்தவன்தான் மகிஷாசுரன். அவன் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் இருந்தான். அவனின் கடுந்தவத்தால் மெச்சிய பிரம்மதேவன் அவன் கண்முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என கூறவும், அவன் தனக்கு மரணமே எனக்கு வரக்கூடாது என்ற வரத்தை கேட்டான். பிரம்மன் அவன் கேட்ட வரத்தை மறுக்கவே தந்திரமாக ஒரு முடிவு செய்து ஒரு வரம் கேட்டான். எந்த மனிதனாலோ விலங்குகளாலோ அல்லது தேவர்களாலோ எனக்கு மரணம் நேரக்கூடாது என்றும், என்னால் மட்டுமே எனக்கு அழிவு வர வேண்டும் என்னும் வரத்தை கேட்டான். அவனின் அகந்தை ஒரு பெண் தன்னை என்ன செய்துவிட முடியும் என்ற ஆணவத்தில் இந்த வரத்தை கேட்டான். வரம் பெற்ற மகிஷாசுரன் எருமை தலையுடனும் ஒரு பிரம்மாண்டமான 2 அரண்மனையில் அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். அவன் முகத்தில் அகங்காரமும் உலகையே வென்றுவிட்ட கர்வமும் தெரிகிறது. அசுரப்படைகள் அவனை சூழ்ந்து நிற்கின்றன. வரம் பெற்ற மகிஷாசுரன் தேவர்களை துன்புறுத்தி இந்திரலோகத்தை கைப்பற்றினான். இந்திரன் முதலான தேவர்கள் முகம் வாடியும் பயந்த கண்களுடனும் கிழிந்த ஆடைகளோடும் உடல்களில் பலவீனத்தோடும் தேவர்கள் அனைவரும் ஓடிச் சென்று மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோரிடம் முறையிட்டார்கள். தேவர்களின் கஷ்டத்தை கண்டு மும்மூர்த்திகளும் கடும் கோபம் கொண்டனர். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மும்மூர்த்திகளின் உடலிலிருந்தும் மற்ற தேவர்கள் உடலிலிருந்தும் ஒரு பிரம்மாண்டமான ஒளிப்பிழம்பு வெளிப்பட்டது. அந்த ஒளியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அழகான அதிசயம் ஆக்ரோஷமான பெண்ணாக உருவெடுத்தது. அவள்தான் அன்னை துர்காதேவி. தேவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சக்தியை அன்னைக்கு ஆயுதங்களாக வழங்கினர். சிவபெருமான் தனது சூலாயுதத்தையும், விஷ்ணு பகவான் தனது சுதர்சன சக்கரத்தையும், இந்திர பகவான் வஜ்ராயுதத்தையும், வருண பகவான் சங்கையும், அக்னி பகவான் வேலையும், வாயு பகவான் வில் மற்றும் அம்புகளையும், இமாவான் என்பவர் கம்பீரமான சிங்கத்தையும் வாகனமாக அன்னைக்கு வழங்கினார். மகா யுத்தம் தொடங்கியது. மகா யுத்தம் 9 நாட்கள் போர். அன்னை துர்காதேவி சிம்ம வாகனத்தில் ஏறி அசுரப்படையை நோக்கி புறப்பட்டார். அன்னை எழுப்பிய போர்க்குரல் அண்ட சராசரங்களை மதிரச் செய்தது. மகிஷாசுரன் முதலில் தன் படைத்தளபதிகளான சுக்கிரன், சாம்பரன் போன்றவர்களை அனுப்பினான். அன்னை துர்காதேவி அவர்கள் அனைவரையும் அழித்தார். இறுதியில் மகிஷாசுரன் நேரடியாக போருக்கு வந்தான். அவன் மாயாவி என்பதால் முதலில் எருமையாக மாறினான். பின்னர் சிங்கமாகவும் யானையாகவும் மனிதனாகவும் உருமாறி அன்னையை தாக்கினான். போரின் 9ஆம் நாள் இரவு மகிஷாசுரன் மீண்டும் எருமை உருவம் எடுத்தபோது அன்னை அவன் மீது பாய்ந்து தன் காலால் அவன் கழுத்தை மிதித்தார். அன்னை தனது சூலத்தால் அவன் நெஞ்சை பிளந்து அவனை வதம் செய்தார். போர் முடிந்து அசுரன் மடிந்த பிறகு தேவர்கள் அனைவரும் வானிலிருந்து அன்னை துர்காதேவிக்கு மலர்களை தூவுகின்றனர். அன்னை சாந்த சுரூபியாக சிம்ம வாகனத்தில் காட்சியளித்து ஆசி வழங்குகிறார். அன்னை மீது மலர்களை தூவி மகிஷாசுர மர்த்தினி என்று போற்றி பாடினார்கள். இந்த வெற்றியைத்தான் நாம் இன்றும் விஜயதசமியாக கொண்டாடுகிறோம். துர்கை என்றால் துன்பத்தை போக்குபவள் என்று பொருள். ராகு காலத்தில் அன்னைக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும், மனதிலுள்ள பயம் விலகும், நாம் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். ஓம் துர்காயை நமக
என்ற மந்திரம் எதிரிகளை வெல்லும் சக்தியையும் நமக்கு தரும். அன்னை துர்கா தேவி தாயே போற்றி போற்றி.